இந்த நாளிலின் செய்தியை நம் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Our children belong to Jesus. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், இது என்னுடைய பிள்ளை, this is my child என்று நம்ம சொல்லுவோம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் உரிமை கொண்டாடும். ஆனா வேதம் போதிக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஸ்டூவர்ட்ஷிப். தமிழ்ல உக்ரானத்துவம் என்று நம்ம சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மிடத்திலே ஏதாவது ஒன்று ஒப்புவிக்கப்பட்டது என்றால் அதை நாம் பராமரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது எதுவாக இருந்தால், உதாரணமா நீங்க என்ன பண்றீங்க, எங்கேயாவது வெளியூர் போறீங்க. வெளியூர் போகும்போது உங்க வீட்டு சாமியை என்ன பண்றீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ சொந்தக்காரங்க கிட்டயோ கொடுத்து, நாங்க வர வரைக்கும் இதை நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம வீட்டு சாவியை கொடுப்போம். அப்படின்னா அந்த வீடு யாருக்கு சொந்தங்க? நமக்கு தான் சொந்தம். அந்த நம்ம இல்லாத அந்த இடைப்பட்ட காலத்துல அதை பராமரிக்கும் பொறுப்பு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு நபர்கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கொடுத்து சென்றிருக்கிறோம். அதே போலதான் நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். they belong to God. அவர்களை சில வருடங்கள் நம்முடைய பராமரிப்பில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, விட்டு கொடுத்து இருக்கிறார். அவர்களை நாம் ஆண்டவருக்காக வளர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, இந்த வேத பகுதியிலிருந்து 4 ஆவிக்குரிய சத்தியங்களை முதலாவது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, சிறு பிள்ளைகள் ஆண்டவரை அறிய நாம் எவ்வாறு தடையாக இருக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக நாம் எவ்வாறு வளர்க்க முடியும் என்று சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த நாளின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு சிறிய வேத பகுதி தான், 3 வசனங்கள் தான். இந்த வசனத்துல நிறைய உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது உண்மை இதுல நம்ம கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னா, தேவனுடைய பார்வையிலே எல்லோரும் முக்கியமானவர்களா இருக்கிறோம். No one is less important in God's sight. கடவுளுடைய பார்வையிலே முக்கியம் இல்லாதவர்கள் என்று ஒருவருமே இல்லை. இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில நம்ம பார்க்கிறப்ப 15வது வசனம் வாசிக்கலாம். இப்போ குழந்தைகள், இதே பாத்தீங்க அப்படின்னா மத்தேயுவும் மார்க்கும் இந்த நிகழ்வை குறித்து எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா, சிறு பிள்ளைகள் என்று எழுதுகிறார்கள், சில்ட்ரன் என்று எழுதுகிறார்கள். ஆனால் லூக்கா எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, குழந்தைகள் இல்லைன்னா பாலகர்கள், ஆங்கிலத்துல இன்ஃபேன்ஸ் என்று சொல்லுவோம். யூதர்களுடைய வழக்கப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு பாலகர்களை, 1 வயதிற்கு உட்பட்ட சிறு பாலகர்களை புகழ் பெற்ற போதகர்களிடத்துல கொண்டு வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கொள்வார்கள். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவிட்டு அழைத்து வரப்பட்டவர்கள் பாலகர்களாக இருக்கலாம், அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வராங்க. ஆனா சீஷர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்கள் என்ன பண்ணாங்களா, அதட்டினார்கள். சீஷர்கள் என்ன சொல்றாங்க, எதுக்குப்பா நீங்க கொண்டு வரீங்க? லூக்கா, மார்க்கும் மத்தேயும் அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதிக நேரம் ஊழியம் செய்து அவர் சோர்வா இருந்தபடினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, போதகரை நீங்க என்ன பண்ண வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம். இதே சமயத்துல ஒரு கவர்னர் வந்திருந்தா சீஷர்கள் அதட்டி இருப்பாங்களா? ஒரு பெரிய பணக்காரன் வந்திருந்தா அவனை அதட்டி இருப்பாங்களா?
என்ன நினைக்கிறீங்க? என்ன ஜெய்சன்? அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் வந்து என்ன பண்றாரு? சுவாமிகிட்ட வராரு. சுவாமி இப்ப ஒரு நாள் முழுவதும் ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப சோர்வா இருக்காரு. இந்த பெரிய பணக்கார் வந்த உடனே அவர் அதட்டி இருப்பாங்களா சீஷர்கள்? ஏன் அதட்டி இருக்க மாட்டாங்க? ஏன் சார்? கவர்னர் வந்து அதட்ட மாட்டாரு, பணக்காரங்க வந்து அதட்ட மாட்டாங்க, சிறு பிள்ளைகள் வந்து அதட்டுறாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளுக்கு இவங்கெல்லாம் யாரு முக்கியமானவங்க? இந்த குழந்தைங்க தானே, இதை எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், பார்த்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, நிறைய நேரத்துல நாம் இந்த உலகத்தில் யார ரொம்ப முக்கியமானவங்க நினைக்கிறோமோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமற்றவர்களாக என்ன பண்ணுவாங்க, காணப்படுவார்கள். ஒருவேளை இன்றைக்கு கடவுளை அறியாத ஒரு அரசியல்வாதி இந்த நகரத்துக்கு வந்தா அவருக்காக டிராபிக் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. அவரை எவ்வளவு நல்லா கவனித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்லா என்ன பண்ணுவாங்க, கவனித்துக் கொள்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, உலகத்தை சிருஷ்டித்து ஆழ்கிற தேவன் இந்த பூமிக்கு வருவாரே என்றால் அந்த அரசியல்வாதிக்கு அங்க என்ன இருக்காதுங்க, இடம் இல்லாமல் போகலாம். அந்த கோடீஸ்வரனுக்கு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு அங்க என்ன பண்ணலாங்க, இடம் இல்லாமல் போகலாம். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிறு பிள்ளைகளின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம். We don't understand the importance of a child. D.L. மூடி என்ற ஒரு தெய்வ மனிதன் ஒரு கூட்டத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிருக்கார். அவர் வந்து ஒரு சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். அவர் வந்து ஒரு கூட்டம் முடிஞ்ச ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாரு, அறிவிப்பாரு. அறிவித்த பிறகு என்ன பண்ணுவாரா, யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்ப யாரெல்லாம் கை தூக்குறாங்களோ அவங்கள முன்னாடி கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, ஜெபம் பண்ணுவார் அவங்களுக்காக. அப்படி ஒரு நாள் ஒரு சின்ன சபையில போய் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க எல்லாம் கரங்கள் என்ன பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரியவரும் 2 சின்ன பிள்ளைங்களும் என்ன பண்ணிருக்காங்க, கை தூக்கியிருக்காங்க. சரி நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த 2 சின்ன பிள்ளைங்களையும் அவங்க பக்கத்துல இருந்த பெரியவர் என்ன பண்ணிருக்காரு, டே நீ அமைதியா உட்கார், சும்மா கை எதுக்கு தூக்குற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. அப்ப உடனே D.L. மூடி சொன்னாரா, அந்த பெரியவரை விட இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்னது ரொம்ப முக்கியம், அவர்களையும் முன்னாடி என்ன பண்ணுங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வீடுகளிலும் கூட நிறைய நேரங்கள்ல சின்ன பிள்ளைகளை நம்ம என்ன பண்றோங்க, புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு நம்ம சாப்பாடுலாம் என்ன பண்ணிருக்கிறோம், செஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவோம், அமைதியா போய் உட்காரு, உள்ள போய் என்ன பண்ணு, டிவி பாரு, இல்ல போனை பாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய சபைகள்ல நம்ம பார்க்கிறப்போ யாக்கோபு இதை குறித்து பேசுறார். ஒருவன் சபைக்குள்ள வரும்போது அவன் பொன் மோதிரமும் விலையுயர்ந்த ஆடையும் என்ன பண்றான், உடுத்தி கொண்டு வருகிறான். அப்படி அவன் வந்த உடனே அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ற, முன்னாடி உட்கார வைக்கிற. ஆனா ஒரு ஏழை அந்த சபைக்கு வரும்போது அந்த செல்வந்தனுக்கு கொடுக்கிற கணத்தை அந்த ஏழைக்கு நீ என்ன பண்ற, கொடுக்க தவறுகிறாய். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரர்களும் இதை தான் செய்யறாங்க. என்ன பண்றாங்க, பணக்காரங்களை ஒரு மாதிரி நடத்துறது, ஏழை எளிய மக்கள் என்ன பண்றதுங்க, ஒரு மாதிரி நடத்துறது. ஆனால் கடவுளுடைய பார்வையில, இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில எல்லாரும் முக்கியமானவங்க. அப்போ தேவனுடைய திருச்சபையாகிய நாம், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறு ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும், இந்த திருச்சபையில இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, இவங்கெல்லாம் முக்கியம் இல்லாதவங்க என்ற எண்ணம் நமக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு நாளும் வரக்கூடாது. அப்படி சபையில யாராவது ஒருவர்
ஒரு சிலரை முக்கியமானவர்களாகவும் ஒரு சிலரை முக்கியமற்றவர்களாகவும் அலட்சியம் செய்து அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தினால் அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். We cannot let it go. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இங்க அந்த சீஷர்களை பார்த்து இவங்க அவங்களை அதட்டுறாரு. இயேசுவோ சிறு பிள்ளைகளை அவர்களிடத்தில் வரும்படி என்ன பண்றாங்க, கட்டளையிட்டார். மத்தேயுவும் மார்க்கும் இதை குறித்து எழுதும் போது இயேசு கிறிஸ்து சீஷர்களை என்ன பண்ணாருங்களா, கடிந்து கொண்டார். அவர்கள் மீது என்ன பண்ணாரு, கோபப்பட்டார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான பாகுபாடுகள் இருக்கலாம். ஜாதி, மொழி, பணம், படிப்பு, சமுதாய அந்தஸ்து, பல பாகுபாடுகள் என்ன பண்ணாங்க இருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆலயத்துல நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். கடவுளுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள். ஆல் ஆஃப் அஸ், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்தவர்கள். நம்ம எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, மரித்தார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையாக என்ன பண்ணிருக்கிறோங்க, மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வரும்போது இவங்களுடைய பிள்ளைகள், இவங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இவங்க இந்த இனத்தை சார்ந்தவங்க. இரண்டாவது நம்ம இங்க கற்றுக்கொள்கிற இரண்டாவது பாடம் என்னவென்றால், நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள தவறும் போது சக மனிதர்களை தவறாக நடத்துகிறோம். When we fail to understand the love of God, we mistreat people. நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள தவறும் போது சக மனிதர்களை நம்ம என்ன பண்றோங்க, we mistreat them. அவர்களை நாம் இழிவாக நடத்துகிறோம். இங்க இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை சீஷர்கள் அறியாத இருந்ததுனால என்ன பண்றாங்க, இந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்றாங்க, எதுக்குப்பா இவங்க எல்லாம் கொண்டு தவிர நீங்க தொந்தரவு பண்றீங்க, கோ அவே, அவங்க என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க. நம்ம தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுங்க, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். நம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார். இந்த உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாத போது தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்ம தப்பு பண்ண போது நம்முடைய பெற்றோரை நம்முடைய தவறை என்ன பண்ணலைங்க, மன்னிக்க நம்மை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் மகிழ்ச்சி கொள்கிறவராக இருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் அவனுடைய தகப்பனை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி அவன் திரும்ப வந்த போது அந்த தகப்பன் என்ன பண்ணாங்க, அவனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நிறைய பெற்றோர் அதை செய்ய என்ன பண்றாங்க, தவறுகிறார்கள். ஆனால் தேவனும் மிகுந்த அன்பும் கரிசனையும் இரக்கமும் உடையவராக இருப்பதினாலே அவர் ஒருவரையும் என்ன பண்றது கிடையாதுங்க, தள்ளுவதில்லை. இதே அதிகாரத்துல கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் 2 வாரங்களுக்கு பிறகு நம்ம தியானிக்கிற அந்த வேத பகுதியில 2 குருடர்கள் என்ன பண்ணுவாங்க, ரோட் ஓரமா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணுவாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் போது சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அதட்டுவாங்க, மாய மூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவோ நின்று அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வரும்படியாக என்ன பண்ணுவாருங்க, கேட்டுக்கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு என்பது தன்னிடத்தில் வருகின்ற ஒருவரையும் அதை தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும், அங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று இயேசு கிறிஸ்து கூறுவது இந்த உலக பிரகாரமான கஷ்டத்தை குறித்து அவர் பேச கிடையாது. அங்கே பாவத்தின் நிமித்தமாக என்னை மன்னிப்பவர் ஒருவரும் இல்லையே என்று வேதனையுறும் மக்களை இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வரும்படியாக என்ன பண்றாரு, அழைக்கின்றார். இந்த கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளாத போது நாம என்ன பண்றோம், மனிதர்களை தரம் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். We start to discriminate people. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவருடைய சாயல் என்ன பண்ணிருக்காருங்க, படைத்திருக்கிறார். He has created everyone in his image. அந்த நபர் ரோட்ல இருந்து நம்ம கிட்ட பிச்சை கேட்கிற நபராக இருக்கலாம், இல்ல பசின்னு நம்ம வீட்டுல சாப்பாடு கேட்கிற வர நபராக இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல வேலை செய்கின்ற வேலைக்காரர்களாக அவர்கள் என்ன பண்ணலாம்
இருக்கலாம், இல்ல நான் பணிபுரியும் இடத்துல எனக்கு கீழே வேலை செய்யறவர்களாக இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் தேவன் தன்னுடைய சாயல் என்ன பண்ணிருக்காரு, படைத்திருக்கிறார். ஆகையினால எந்த ஒரு நபரையும் நாம் தரக்குறைவாக என்ன பண்ணக்கூடாதுங்க, நடத்தவே கூடாது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் தரம் பிரித்து பார்த்து மனிதர்களை நடத்துறாங்க? ஏன்னா கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அவர்கள் இன்னும் என்ன பண்ணலைங்க, புரிந்து கொள்ளவில்லை. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோமே என்றால் நம்மிடத்திலே வருகின்ற எந்த ஒரு நபரையும் நாம் தரக்குறைவாக நாம் என்ன பண்ண மாட்டோங்க, நடத்துகிறவர்களாக இருக்க மாட்டோம். இந்த சீஷர்கள் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தபடினாலே தன்னிடத்தில் வந்த பாலகர்களை என்ன பண்றாங்க, தள்ளி விடுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கின்ற மூன்றாவது உண்மை என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னிடத்தில் வருகிற எவரையும் விசாரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. Jesus is never tired to attend the needs of the one who comes to him. தன்னிடத்தில் வருகின்ற எந்த ஒரு நபரையும் விசாரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சோர்வுற்றவராய் என்ன பண்ணலைங்க, காணப்படவில்லை. இப்ப நம்ம தான் என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா நமக்கு என்ன தேவைங்க, ஓய்வு தேவை. ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா ஒரு டீ நமக்கு என்ன பண்ணுதுங்க, தேவைப்படுது. ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு குட்டி தூக்கம் நமக்கு என்ன பண்ணுதுங்க, தேவைப்படுகிறது. ரொம்ப நேரம் நம்ம பிரயாணம் பண்ணோம்னா ஓய்வு நமக்கு தேவைப்படுது. நம்ம மனிதர்களாக இருப்பதனாலே நமக்கு என்னதுங்க, ஓய்வு தேவை. அப்ப சில சமயத்துல நம்ம இடத்துல தேவைன்னு ஒருத்தங்க வரும்போது அவருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நம்ம சோர்வாக இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, அவருடைய தேவைகளை சந்திக்க முடியல. இப்ப நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சீஷர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு முழுவதும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதும் என்ன பண்றாங்க, அக்கறையுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அவர் ஒரு மனுஷனா பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்தனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ காலையில இருந்து அவர் என்ன பண்றாரு, ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, இந்த நேரத்துல இவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்களே, இப்ப போய் அவரை ஏன் இவங்க தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல் மனதோடு கூட என்ன பண்ணிருக்கலாம், எப்பா நீங்களும் அப்புறம் வாங்கப்பா, ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க, வேதம் சொல்றது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. மனுஷனுக்கு தான் என்னதுங்க, டயர்ட். நீங்க ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க, கேட்பாரு. மதியானம் 2 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, கேட்பார். அவர் எப்போதும் அவரிடத்திலே வருபவர்களை சந்திக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சக விசுவாசிகளோடு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியா பேச மாட்டாங்க. அந்த பாஸ்டர்ஸ் நம்ம பார்க்கணும்னா என்ன வாங்கணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். யாராச்சும் ஒருத்தருடைய சிபாரிசு நமக்கு என்ன பண்ணுதுங்க, தேவைப்படுது. ஒரு சில பாஸ்டர்ஸ் தங்களை குறித்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தங்களை மிகவும் பரிசுத்தவான்களாக அவர்கள் கருதி கொண்டு சக விசுவாசிகளோட பேசுறது வந்து பாவம் சொல்லி என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட விசுவாசி போய் பேசுறத விசுவாசிக்கு என்ன இடத்துல வர்றதுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்ல. என்னுடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி வந்து நின்னு பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, தகுதி இல்ல. இப்படி நினைக்கிற போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முறை நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருடைய சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு. அவரை நமக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த பாஸ்டர் நீங்க விசாரிச்சதா சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஐயோ, அவரா கூப்பிட்டாதான் நாங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். இன்னொரு முறை பாஸ்டர் பிரின்ஸ் அதே மாதிரிதான் ஒரு விசுவாசியுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனப்போ ஒரு சோஃபா இருந்திருக்கு, அதுல போய் உட்கார போன உடனே பிரின்ஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயோ அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, இது எங்க பாஸ்டருக்கு நாங்க வாங்கி வச்சிருக்கோம், எங்க பாஸ்டர் மட்டும்தான் என்ன பண்ணணும், உட்காரணும். ஒரு சில சர்ச்சில் போனீங்க அப்படின்னா இந்த புல்பிட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டை வச்சிருவாங்க. அந்த கட்டையை வச்சுட்டு அதுக்கு மேல ஆர்டினேஷன் வாங்கினவர் தான் என்ன பண்ணணும், போகணும். பிஷப்புக்குன்னு ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல யார் மட்டும் தான் உட்கார முடியும், பிஷப் மட்டும் தான் உட்கார முடியும். இது எல்லாமே எங்கிருந்து வருகிறது என்றால் பிசாசனுடைய மனதிலிருந்து வருகிறது. பிசாசு தான் தன்னை பிறரை காட்டிலும் என்ன பண்ணுவாங்க, உயர்த்துகிறவனாக இருப்பான். ஆனா தேவனோ
இயேசு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தன்னை தாழ்த்துகிறார். தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார் என்றால், தன்னிடத்திலே வரும் பாலகர்களையும் அரவணைத்து ஆசீர்வதிக்க அவர் என்ன பண்றாருங்க? ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு அவர் என்ன பண்றாருங்க? அனுமதி கொடுக்கின்றார். ஒரு குஷ்டரோகியை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். தன்னை மறுதலித்து தன்னை விட்டு பிரிந்து சென்ற சீஷர்களை அவர் தேடி செல்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே என்னை நான் உயர்வுள்ளவனாக நான் என்ன பண்ணக்கூடாதுங்க? காட்டிக்கொள்ளக்கூடாது. பிறரை காட்டிலும் நான் மேலானவன் என்று என்ன பண்ணக்கூடாதுங்க? கருதி கொள்ளக்கூடாது. அதே போல நன்மை செய்ய நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதத்துல பவுல் சொல்றார், நன்மை செய்ய என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதிருங்க. Never get tired of doing good. ஒருத்தருக்கு ஒரு உதவி என்றால் அந்த உதவியை செய்ய நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? தயங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் அழைத்தால் நீ எவ்வளவு தூரம் போகணுமா? 2 மைல் தூரம். அப்ப தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு அவர் என்ன இருக்குங்க? சக்தி இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்கும் எல்லா நேரத்திலும் உதவி செய்வதற்கு அவருக்கு என்ன இருக்குங்க? வல்லமை இருக்கு. He has power to help everyone at all time. இப்ப நம்ம தேவனிடத்துல செல்வதற்கு தயங்க வேண்டாம். ஏனென்றால் அவர் நம்முடைய ஜெபங்களினால் சோர்ந்து போகிறவர் அல்ல. நமக்கு உதவி செய்வதனால் அவர் சோர்ந்து போவதில்லை. 4வது இந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்கின்ற 4வது ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஒரு சிறு பிள்ளையை போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். We need to accept God's gift of salvation like a child. ஒரு சிறு பிள்ளையை போல இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கும் ரட்சிப்பை நாம் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த வேத பகுதியில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். 16வது வசனம். அவர்களே, அதாவது தமிழ்ல அவைகளேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அது தவறான மொழிபெயர்ப்பு. ஏன் அது தவறான மொழிபெயர்ப்புனா, கிரேக்க மொழியில சிறு பிள்ளைகளுக்காக பயன்படுத்தப்படும் வார்த்தை அது நியூட்டர் ஜெண்டர் அப்படிமோ, அதாவது பொருட்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதற்காக பயன்படுத்துகிற உரிச்சொல் புரோனவன் எப்பொழுதுமே ஆண் பால் பெண் பால்ல தான் என்ன பண்ணுவாங்க இருக்கும். அவர்களையும் தான் அந்த மொழிபெயர்த்திருக்கணும். ஆனா அது தவிர அவைகளே என்று மொழிபெயர்த்தாங்க. வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 17வது வசனம் வாசிக்கலாம். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் அவன் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். இப்போ சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? What does it mean to accept the kingdom of God like a child? ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் நம்புவாங்க. அப்ப சின்ன பிள்ளை எல்லாரையும் நம்புறத போல கடவுளை நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். சின்ன பிள்ளைங்க நம்புவாங்களா நம்மளே? உங்ககிட்ட அப்பா ஒரு சாக்லேட் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிப்பா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த சாக்லேட் வாங்குற வரைக்கும் எத்தனை முறை நமக்கு அதை நினைப்பூட்டுவாங்க? எங்கடா அவங்க சொன்னதை வாங்கி தர மாட்டாங்களோங்கிற அவிசுவாசம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க நிறைய. இன்னொன்னு, சிறு பிள்ளைகள் ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. அவங்க நம்ம சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தாழ்மையாக ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்கள இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? தாழ்மையா. இப்ப சிறு பிள்ளைங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்களா? இல்லைங்களா? இட்லி சுட்டு கொடுத்தா நான் தோசை தான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். தோசை சுட்டு கொடுத்தா எனக்கு என்ன வேணும்? டெய்லி தோசை. எனக்கு இன்னைக்கு பரோட்டா தான் என்ன பண்ணணும்? வேணும். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்னா அந்த ட்ரெஸ் அவங்க போடுறாங்களா? அது பிள்ளைகள் வளர வளர இந்த கடைக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போனோம்னா அவங்க செலக்ட் பண்ற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு ப்ரெஷர் என்ன பண்ணுங்க? அது வேண்டாம் இதை எடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வருதுங்க? கடைசியே கெட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது என்ன பண்ணும்? அப்போ இங்க
சிறு பிள்ளைகள் தாழ்மையானவர்கள் என்பதை குறித்தோ, இல்லை என்றால் சிறு பிள்ளைகள் நம்பிக்கையுடையவர்கள், விசுவாசமுடையவர்கள் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணீங்க பேசல. குறிப்பா லூகாவாக இருக்கட்டும், மார்க்குவாக இருக்கட்டும், மத்தேயுவாக இருக்கட்டும், இந்த வேத பகுதியை சொல்லும் போது அவங்க எந்த இடத்துல இந்த வேத பகுதியை பயன்படுத்துகிறார்கள் என்பது முக்கியம். இப்ப இந்த லூகா 18ஆம் அதிகாரத்துல இதற்கு முன்பதாக ஒருவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். அவன் ஒரு பரிசேயன். அவன் என்ன நினைப்புல வரான்? தன்னுடைய நற்செயல்களின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட முடியும் என்ற நம்பிக்கையில வரான். அடுத்த வாரம் நம்ம அதை தியானிக்க போகின்றோம். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்து வரான். அவன் வரப்போ என்ன கேள்வியோட வராங்க? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கான்ட்ராக்டா தான் இந்த பாலகர்கள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தா அதை அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம அனுப்புறப்ப என்னன்னு சொல்லி அனுப்புவோம்? யாராச்சும் சாக்லேட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. யாராச்சும் பிஸ்கட் கொடுத்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம், அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாம நீங்க யார்கிட்டயுமே எதையுமே என்ன பண்ணக்கூடாது? வாங்க. சிறு பிள்ளைகளுடைய ஒரு தன்மை என்னன்னா, இது எல்லா பிள்ளைகளுக்குள்ளாரையும் காணப்படுகின்ற ஒரு தன்மை. அது என்ன தன்மை? அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எப்படி வாங்கிக்குவாங்க? சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. ஏன், எதுக்கு, அதை பத்தி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வியா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப இயேசுக்கு சொல்றாரு, அதே போலதான் ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் இலவசமான ஒரு ஈவு. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய சொந்த முயற்சியினால எப்படியாவது ரட்சிக்கப்படலாம். நான் நல்லது செய்யறதுனால நான் பரலோகம் போயிருவேன்பா. நீ நல்லது செய்யறனால நீ பரலோகம் போக முடியும் அப்படின்னா, தேவாதி தேவன் மனித உருவில இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகள் பட வேண்டிய அவசியமே இல்லை. There was no need. இன்னைக்கு நம்ம பாடின பாடல் இல்லைங்களா, வா நீச பாவி வா, எத்தனாவது பாடல் அது? பழைய 209வது பாடல். புதிய பாடல் புத்தகத்துல எத்தனாவது பாடலுங்க அது? 196. அந்த பாடல கொஞ்சம் நம்ம எடுக்கலாமா? வா நீச பாவி வா, இல்லைங்களா? அதுல 2வது சரணம் யாராவது ஒரு வாசிங்க பார்ப்போம். 2வது சரணம், சீர்கெட்ட பாவி நான், என் நீதி என்னதுங்க? கந்தையே, என் நீதி கந்தையே. இன்னொரு பாடல் கூட எனக்கு ஞாபகம் வருது, பிள உண்ட மலை, பிள உண்ட மலை, பிள உண்ட மலை. அது எத்தனாவது பாடலுங்க? அதெல்லாம் நம்ம சாவு பாட்டா மாத்திட்டோம். இப்போ நல்ல நாள்லாம் பாடக்கூடாது. அதை 271 இல்லைங்களா? 2வது சரணம் யாராவது வாசிக்கலாம் பாருங்க. 2வது சரணம், 2வது சரணம், கண்ணீர் கண்ணீர் நித்தம் சொரிந்தும் தானே 2வது சரணம், இல்ல வேற இருக்கா? கண்ணீர் நித்தம் சொரிந்தும் கஷ்ட தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்பர் இயேசுவே. வாசிங்க. ஏதுமின்றி ஏழையன் உம்மில் தஞ்சம். உங்க இது என்ன சரணம் மாறி இருக்கா? ஓகே ஓகே, புது இதுல கொஞ்சம் சரணத்துல மாத்தி விட்டுட்டாங்க அவங்க. ஓகே, ஏதுமின்றி ஏழை நான், யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான், கிறிஸ்துவே தஞ்சமே. ஓகே ஓகே, வெரி குட். இன்னொரு பாடல் கூட நம்ம எடுக்கலாம். அந்த பாட்டு என்னன்னா, நான் பாவிதான் ஆனாலும் நீர். அந்த பாடல் எடுக்கலாமா? நான் பாவிதான் ஆனாலும் நீர், 208வது. நான் பாவிதான் ஆனாலும் நீர், மாசற்ற ரத்தம் சிந்தினீர். இல்லைங்களா? இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா, நான் பாவிதான் 3வது சரணத்துல, அலைந்து பாவ பாரத்தால்
அழிந்து மாண்டு போவதால் 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, மெய்யாயினும் சீர் நேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும். இந்த பாடல்களை எழுதினவங்களா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது சாதாரண தெய்வ மனிதர்கள் அல்ல இவங்க. என்னங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடவுளுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, தியாகம் செய்த தெய்வ மனிதர்கள். அது ரட்சிப்பை ஒருவன் தன்னுடைய முயற்சியினால் பெற்றுக்கொள்ள முடியுமே என்றால் கட்டாயமா அவருடைய முயற்சிகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு தங்களை கர்த்தருக்காக என்ன பண்ணாங்க, வருத்தி கொண்டவர்கள். கடவுளுக்கு முன்னாடி அந்த பாடலை எழுதும் போது ஒரு காரியத்தை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன தெளிவா இருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய சொந்த முயற்சியினால் என்னுடைய ரட்சிப்பினால் என்ன பண்ண முடியாதுங்க, சம்பாதிக்க முடியாது. ஏனென்றால் என் நீதி என்னதுங்க, கந்தை. அவருடைய அர்த்தம் என்ன, நான் செய்கின்ற நல்ல காரியங்களை கொண்டு என்னால கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்க, வந்து நிற்க முடியாது. என்ன, நான் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும், இந்த உலகத்தில் இருக்க தலை சிறந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த நல்ல காரியம் எதுவுமே அவனை ரட்சிப்பதற்கு போதுமானது அல்ல. என் சொத்தெல்லாம் நான் வித்து ஏழைகளுக்கு கொடுத்தாலும் என்னால நித்திய ஜீவன் என்ன பண்ண முடியாதுங்க, நான் சொத்தை வித்து கொடுத்தேங்கிறனால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்னதுங்க, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் தஞ்சம் கொள்வது. இப்ப சிறு பிள்ளைகள் எப்படி தங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பரிசை, ஒரு வெகுமதியை அன்பாக அவங்க என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அந்த ரட்சிப்பென்றும் என்னும் ஈவை ஏற்றுக்கொள்பவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அவருக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நான் இதெல்லாம் செஞ்சேன், இப்போ பாருங்களேன், நம்ம அடுத்த வாரம் அந்த தியானிக்க இருக்கிறனால நான் அதிகம் அதை குறித்து பேச விரும்பல. இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒருவன், அவன் நியாய பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டவனாக இருந்தான். இயேசு சொல்றாரு, இதெல்லாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் செய்யாம தான் இருக்கேன். சரி, இதெல்லாம் செய்யப்பா அப்படிங்கிறது, இதெல்லாம் நான் என்ன பண்றேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏன் அவனால் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியவில்லை? ஏன்னா தன்னை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அவன் மனமற்றவனாக இருந்தான். இன்னைக்கு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டு நான் செய்யற நல்ல காரியத்தினால் நான் பரலோகம் போயிருவேன்னு சொல்லி நினைச்சு நீங்க வாழ்க்கை முழுவதும் குட்டிக்காரனை அடிச்சாலும் கடைசி நாள்ல அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணுக்கு என்ன பண்ணாதுங்க, ஒண்ணுத்துக்கும் உதவாது. கடைசி நாளில் அந்த கல்வனை போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தரலாம். இதே லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியில நம்ம பார்த்தோம். ஒருத்தன் சொல்றான், நான் வாரத்துல 2 நாள் என்ன பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், தசம் பாகம் கொடுக்கிறேன், அவனுடைய பட்டியலெல்லாம் போட்டுட்டு இன்னொருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி வந்து நின்னு, பாவியாகி என் மீது நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் அந்த பாவியாகி என் மீது இரக்கமாயிரும் என்பது தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. கர்த்தாவே உம்முடைய கிருபாசன பெட்டியின் நிமித்தம் என் மீது இரக்கமாயிரும். அதுதான் அதனுடைய அர்த்தம் கிரேக்க மொழியில. கிருபாசன பெட்டி என்றால் என்ன, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம். அங்கே பலிகளின் ரத்தம் செலுத்தப்படுவதனால் அவர்களுடைய பாவம் என்ன பண்ணுதுங்க, மன்னிக்கப்படுது. அப்ப இயேசுக்கு சொல்றாருங்க, உபவாசம் இருந்தவனை காட்டிலும் தசமபாகம் கொடுத்தவனை காட்டிலும் என்னை மன்னியும்னு சொல்லி கேட்டவன் என்ன பண்ணிட்டாங்க, நீதிமானாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இதுதாங்க கிருபை. This is what God's grace is. அப்ப ஒரு சிறு பிள்ளை எப்படி தனக்கு அளிக்கப்படும் பரிசை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறதோ அதே போல நான் என்னுடைய முயற்சினால பரலோகம் போக முடியாது, ஆகையினால் நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வேன், அவர் அளிக்கும் ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் என்னதுங்க, பரலோக வாழ்வு. இப்ப இதுதான் இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொண்ட 4 உண்மைகள். 1, எல்லாரும் கடவுளுக்கு முக்கியமானவங்க. நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டால் நாம் ஒருவரையும் தவறாக நடத்த மாட்டோம். இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய
ரட்சிப்பை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.